ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைலைட் பண்ணி படிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ஹைலைட் பண்ணுறதுங்கிறதோட அர்த்தன்றது நிறைய பேருக்கு புரியறதும் கிடையாது. ஹைலைட் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு நல்ல விஷயம். ஆனாலும் நிறைய புத்தகத்தை எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தெரியுமா இருக்கும்? பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கக்கூடாது. எதுக்கு ஹைலைட் பண்ணுறது அப்படின்னா, 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் மட்டும் தனியாக தெரியணும். ஓகேவா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 50 பேர் வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க, ஒருத்தன் மட்டும் அதில் கருப்பு சட்டை போட்டிருக்கான், அவன் தனியாக தானே தெரியுவான். அதே மாதிரி 50 பேர் கருப்பு சட்டையில் இருக்காங்க, ஒருத்தன் மட்டும் வெள்ளை சட்டையில் இருக்கான், அவனும் தனியாக தெரிகிறான். அப்போ ஹைலைட்டுன்றது அப்படி தான் இருக்கும். ஓகேவா? என்ன கேட்டால் சில டிப்ஸு நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹைலைட் பண்ணும்போது நீங்கள் பென்னு தான் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன கலர் பென் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, க்ரீன் பென்னு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஜெல்லில் க்ரீன் இருக்கும்ல, க்ரீன் யூஸ் பண்ணலாம். ரெட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பயன்பாட்டை குறைச்சிக்கலாம். ஓகேவா? ரெட்டுங்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் பயன்பாட்டை குறைச்சிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால அது மனப்பாட சக்தி ஏதோ குறைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியலை. ஆனால் நான் அதுலேருந்து க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் க்ரீன் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன். க்ரீன் பார்த்தோம்னா இது பிரைட்டாக தெரியும். ஓகேவா? பார்த்தோன்னே பளிச்சு அப்படின்ற மாதிரி தெரியும், பளிச்சுன்னு இருக்கும். அந்தளவுக்கு க்ரீன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கலர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உள்ளே என்ன எழுதியிருக்கு அப்படின்றது ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் நல்லா கிளியராக தெரியணும். பிளாக் கலரில் அச்சடித்த எழுத்து கூட கிளியராக தெரியணும். ஸோ அந்த மாதிரி கலரை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி நிறையா இந்த ரோஸ் கலரு, ஆரஞ்சு கலர்லாம் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா அதுவே தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஹைலைட் பண்ணுறதுக்கு கலர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹைலைட் பண்ண பாயிண்ட்டுங்கிறத நமக்கு மறக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம ஹைலைட்டே பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கலருமே நமக்கு ரொம்ப முக்கியம்தான். அந்த கலர் நமக்கு ரொம்ப பிடிச்ச கலராக இருக்கணும். எல்லோரும் ரெட் யூஸ் பண்ணுறாங்க, ரெட் யூஸ் பண்ணுங்கள், தப்புலாம் சொல்ல. எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நீங்களும் அதை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஹைலைட்டுக்கு கலர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கண்ணா பின்னான்னு போட்டு ஒரு 4 லைன் இருந்துச்சு, அந்த 4 லைன் முக்கியமான பாயிண்ட்டு, அது ரிப்பீட்டட் கொஸ்டினாக கூட இருந்துட்டு போட்டோம். அந்த இடத்த போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 லைனுக்கு போட்டு ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரி வச்சிடக்கூடாது. ஓகேவா? பெயிண்ட் அடித்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பயன்படுமான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பயன்படாது. நான் நிறைய ஹைலைட் பண்ணி படிச்சிருக்கேன். நான் அவ்வளோ படித்தேன், என் புத்தகத்தை திறந்தாலே வெறும் கோடு கோடாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே விஷயம் கிடையாது. 50 விஷயம் இருக்கிற இடத்துல, 50 கூட வேண்டாம், ஒரு 10 விஷயம் இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் மட்டும். ஓகேவா? அதாவது ஒரு 30 வார்த்தை இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை மட்டும் தனியாக தெரியணும். அதுதான் ஹைலைட் அப்படிங்கிறது. அதே மாதிரி பக்கத்துக்கு ஒரு 4 இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். ஒரு பக்கத்தை திறந்தோம்னா ஹைலைட் பண்ண இடம் எங்கெங்கே இருக்குன்றது நீங்கள் ஜஸ்ட்டு திறந்த அடுத்த 1 செகண்டுக்கு கம்மியாகவே பார்த்தோம்னா எந்தெந்த இடத்துல ஹைலைட் பண்ணது இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். புத்தகம் ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் நமக்கு சுவாரஸ்யன்றது இருக்காது. ஓகேவா? அந்த விஷயத்தை படிக்கணும் அப்படின்ற சுவாரஸ்யமே இருக்காது. 10 விஷயம் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே திறந்து பார்த்தீங்கன்னா எதை படிக்கிறதுனே தெரியாது. ஸோ அடுத்த பேஜுக்கு போயிடுவோம், அது அப்படியே மறந்து போயிடும். ஆனால் ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 3 இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் என்னடா அது அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது படிக்கணும்னு தோணும். ஓகேவா? அந்த முக்கியமான டேட்டாஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்படின்னா ஈஸியாக ரிவைஸ் பண்ண தோணும். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் நம்ம ஈஸியாகவும் அந்த பாயிண்ட்டை தாண்டி போக முடியும். அதே மாதிரி புக்கு பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு புத்தகமே கிடைக்கிறதில்ல, நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன், நான் எங்கே புக்கு கலையிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்காதீங்க. எனக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணி கொடுத்த புக்கு தான் இருந்துச்சு. சில புக்கு பார்த்தோம்னா இந்த பசங்கள்கிட்ட கெஞ்சி 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 எப்பா தம்பி வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் ஃப்ரெண்டாகி அப்படியெல்லாம் வாங்கின புத்தகம் தான் அந்த ஃப்ரெஷ் புக்கு. சில இது மட்டும் கிடச்சிது, பாக்கியெல்லாம் யூஸ் பண்ண புக்கு தான் கிடச்சிது. ஃப்ரெஷ் புக் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அதுவே இன்னொரு ஆள் ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க நிறைய முக்கியமான பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால முக்கியமாக அந்த அடுத்தவங்க யூஸ் பண்ண புத்தகத்தை யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா அடுத்தவங்க ஹைலைட் பண்ணது எக்ஸாமில் கேட்கணும், அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஹைலைட் பண்ணி படிக்க போகிறது யாருக்காக அப்படின்னா உங்களுக்காக. ஓகேவா? ஏன்னா ஃப்ரெஷ் புக் அப்படிங்கிறது நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக இருக்கும். அந்த புத்தகத்தெல்லாம் இப்போ புதுசாக என்கிட்ட ஒரு புத்தகம் ஒரு 100 பக்கம் உள்ள புது புத்தகத்தை என்கிட்ட இப்போ கொடுத்தாங்க அப்படின்னா அது 100 பக்கத்தில் நான் ஒரு 50 பக்கத்தையாச்சும் முடிச்சிடுவேன். ஏன்னா அந்த புக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? பிரைட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால் முடிச்சிடுவேன்.
அது ஒரு 2-3 டைமில் கடைசி வரைக்கும் எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்குமே அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த மைண்ட் செட்டுக்கு அந்த புத்தகத்தை நம்ம கொண்டுட்டு வந்துடுவோம். அதே மாதிரி வெள்ளை நிற உடையில் உள்ள அழுக்கு போன்றதாக, இது என்ன உதாரணமா? அதான் சொன்னால 1000 பேர் வெள்ளை சட்டை போட்டு வந்து ஒருத்த மட்டும் கருப்பு சட்டை. உதாரணத்துக்கு நம்மளே வெள்ளை சட்டை போட்டிருப்போம், மேலே ஒரு இங்கு தெரிச்சிருக்கும். ஓகேவா? இந்த இங்கு பெனில் இருக்கக்கூடிய ஒரு இங்கு தெரிச்சிருக்கும். நம்ம சட்டை ஃபுல்லாக மற்றவன் பார்க்க மாட்டான். எதுக்கு வரோம்? நம்ம சட்டையே பார்க்க மாட்டான். எந்த இடத்த பார்ப்பான் அப்படின்னா, ஏன்னா அவன் பாக்கெட்டில் ஒரு புள்ளி இருக்குது, பேனா எதுவும் கசிஞ்சிருக்குமா அப்படின்னு பார்ப்பான். இல்லை ஏதாச்சும் சட்டையில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா பார்ப்பான். பின்னாடி முதுகில் இருந்துச்சுன்னா பார்ப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னோண்டு புள்ளி கிடச்சா கூட அதை தான் வந்து பார்க்குறாங்க. இப்போ நீங்களே என்ன பார்ப்பீங்க? அடுத்தவன் ஏன் நம்மளை பார்க்கணும்? நம்ம இன்னொருத்தனை பார்த்தோம்னா என்ன பார்ப்போம்? வெள்ளை சட்டையாக போட்டு வந்திருக்கான், ஒரே ஒரு இடம் மட்டும் இங்கு படிஞ்சிருக்கு, என்ன பார்ப்போம்? அதை தானே பார்ப்போம். என்னடா அவன் இங்கு படிஞ்ச சட்டையை போட்டு வரான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த வெள்ளை சட்டை போட்டிருந்தான், அந்த வெள்ளை சட்டை எந்த இடத்துல கிழிஞ்சிருக்குங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் அவன் சட்டையில் அழுக்கு இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஓகேவா? என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்டால் கூட, ஆமாம் அன்றைக்கி ஏதோ பேனாக்கரை ஒன்று சட்டையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகப்படுத்தி சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயந்தான் அந்த ஹைலைட் பண்ணுறது. ஓகேவா? அந்த மாதிரி ஹைலைட் பண்ணது நமக்கு பிடிச்ச பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, பிடிக்காமல் இருந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. மொத்தத்தில் அது என்னது, நமக்கு ஞாபகம் இருக்குது, நமக்கு என்ன வேணும்? மார்க் வேணும், இன்னொன்று நமக்கு வேலை வேணும். அதுக்கு நமக்கு பிடிக்கல, அது நமக்கு தேவையில்லை. மற்றபடி நமக்கு என்ன வேணும்? மார்க் வேணும், அவ்வளோதான். அதுக்கு நான் என்ன ட்ரிக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? உதாரணத்துக்கு சரத்து 202 மாநில சட்டமன்றத்தில் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வைக்கிறார் ஆளுநர்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, 202 மட்டும் போடணும். சரத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஹைலைட் பண்ணக்கூடாது. 202 ஹைலைட் பண்ணணும். அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட்டு, அது ஓகேவா? நிதிநிலை அறிக்கை முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தான் ஹைலைட் பண்ணணும். சரத்தில் ஆரம்பித்து செய்ய வைக்கிறார் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? ஹைலைட் பண்ணக்கூடாது. ஒரு ஹைலைட் பண்ண விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே தோணணும், இதுக்கான கேள்வி என்ன, இந்த சென்டென்ஸ் எப்படி கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளேயே வரணும். அதை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நல்லா அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அதை ரிவிஷன் பண்ணும். அதை நீங்கள் தாராளமாக உணர்ந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 202ன்னு மட்டும் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க? மாநில சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வைக்கிறார் ஆளுநர் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் ஹைலைட் பண்ணாமல் வெறும் 202ன்னு மட்டும் இருந்துச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் புத்தகத்தை திருப்பி பார்க்கும்போது அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னா அந்த 202 மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த 202 வச்சு என்னடா அது 202 புதுசாக இருக்கே, மறந்து போயிடுச்சுன்னா 202ங்கிறது புதுசாக இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்பீங்க. அதுவே ஃபுல்லாக அடித்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கமாக பெயிண்ட் அடித்து வச்ச மாதிரி இருக்கும். ஏதோ நிறைய விஷயத்தை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். 10 விஷயந்தான் படிச்சிருப்போம், ஏதோ ஒரு 4 புக்கை முடித்து போட்ட ஒரு ஃபீல் வந்து வரும். ஓகேவா? அதுவே இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணிங்க, பக்கத்துக்கு ஒரு 4 இடம் தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், பெயிண்ட்டு மட்டும் அடிச்சிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த வார்த்தை இருக்குதோ அந்த வார்த்தையை மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ உதாரணமாக இந்த வீடியோவே நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேனே, பென்னு கலரு ஹைலைட் பண்ணிடுவேன். பெயிண்ட் அடிக்கக்கூடாது, பெயிண்ட்டுன்ற வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணுவேன். 4 இடத்துல மட்டும்தான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா 4ன்றதை மட்டும் ஹைலைட் பண்ணுவேன். ஃப்ரெஷ் புக்கு பெட்டர்னு போட்டிருக்கேன்னா ஃப்ரெஷ் புக்கு அப்படின்றத மட்டும் ஹைலைட் பண்ணுவேன். வெள்ளை நிற உடையில் அழுக்கு போன்றதாக அப்படின்னு இருக்கா, அது என்ன பண்ணுவேன்? அழுக்குன்ற இடத்த மட்டும் நான் ஹைலைட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வீடியோவே உங்களுக்கு ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி காட்டணும்னா, ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்களே இதை பார்த்தலனால பென்னு கலர்னால் ஆமாம் பென்னு கலர் சூஸ் பண்ணோம், பெயிண்ட்டு அடிக்கக்கூடாதுன்றத நீங்களே உங்கள் மனசே சொல்லும். ஓகேவா? பெயிண்ட்டுனா ஆமாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும். 4 இடத்துல மட்டும் தான் ஹைலைட் பண்ணணுன்றதை உங்கள் பிரெயின் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்கன்னா நீங்கள் புள்ளி மட்டும் வைங்க, ரோடை வந்து அதை போட்டுருவோம். நீங்கள் கோடு போட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் ரோடே போடுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஃப்ரெஷ் புக்கு ஆமாம் படிக்க சொன்னாங்க அப்படின்ற ஐடியாலாம் உங்களுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஜிஎஸ் ஏங்க மறக்க போகுது? என்ன ஜிஎஸ்னா பெரிய கொம்பா? ஓகேவா? ஜிஎஸ்னா பெரிய கொம்பா? ஏன் தமிழ் மட்டும்தான் நமக்கு இது பண்ணுமா என்ன? தமிழுக்குமே இப்படி தான், நாங்களாம் தமிழையே இப்படி தான்ல மனப்பாடம் பண்ணுவோம். ஓகேவா? அதேமாரி ஜிஎஸ்ஸை என்ன பண்ணுங்கள், இதே மாதிரியே பண்ணுங்கள். ஓகேவா? ஜிஎஸ் ஒன்றும் பெரிய இமயமலையோ எவரெஸ்ட்டு அந்தளவுக்கு நம்ம ஏன் ஜிஎஸ்க்கு அந்தளவுக்கு ஏன் வேல்யூ கொடுக்கணும்? ஜிஎஸ் வந்து பெரிய கடல் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. நமக்கு ஜிஎஸ் என்ன எல்லாத்தையுமே கேட்க போகிறாங்க? எவரெஸ்ட் சிகரத்தில் எத்தனை பேர் ஏறினாங்க இது வரைக்கும்னு சொல்லி பட்டியலை கேட்க போகிறாங்க. புக்கில் இருக்கிறது என்ன, எவரெஸ்ட் எந்த மலையில் இருக்குது, எவ்வளோ ஹைட்டு இருக்குது, முடிஞ்சு போச்சு. வேறுனா கேட்க போகிறாங்க. அதை தாண்டி புத்தகத்தில் வேறுனா இருந்துட போகுது.
இதுதானே, இது வந்து ஒரு ஜிஎஸ்ஸா, ஓகேவா? இது வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸாண்ணே. இது ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். என்ன பண்ணணும், எவரெஸ்ட்டு எவ்வளோ ஹைட்டு, 8 8 8 4 8, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நீங்கள் முக்கியமான இடத்த சிம்பிளாக ஹைலைட் பண்ணுங்கள். போட்டு நொசன்னு வச்சுருக்கக்கூடாது. புத்தகத்தை பார்த்தாலே சிலர்கிட்டலாம் ஹைலைட் பண்ண சொல்லி புக்கை கொடுத்தோம்னு வச்சிங்களேன், புக்கு பூரா கலர் கலராக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா படிக்க தோணுது. அதனால் பக்கத்துக்கு 4 இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வார்த்தை என்ன, அந்த வார்த்தை மட்டும்தான். அம்பேத்கர் 1000 வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஓகேவா? அம்பேத்கர் 1000 வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் 1000 வார்த்தையை விட அம்பேத்கர்ன்ற பேரை மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். அதுவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ரொம்பவே முக்கியமானது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு ட்ரிக்கோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.